நைட்டு படுக்க போகும்போது காலையில் எழுந்திரிச்சு என்ன சமைக்கணும்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் என்ன சமைக்கணும்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நைட்டு யோசிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமான வேலை. மத்தியானம் செஞ்சது இருக்கும், காலையில் செஞ்சது இருக்கும், இது இருக்குது அது இருக்குது, அதை சாப்பிட்றீங்களா இதை சாப்பிட்றீங்களா, இல்லை என்ன செய்யணும் எது செய்யணும்னு கேட்டு கேட்டு செய்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் தால் தக்காளி தொக்கும் தான் பண்ணியிருந்தோம். சில பேர் சாஃப்டாக சப்பாத்தி வரத்துக்கு ஆயில் கீ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண தேவையில்ல. நம்ம எப்போதும் போலவே கோதுமை மாவு கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுடு தண்ணி வச்சு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக சுடு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு கிளறி விட்டோம்னா அதிலே பாதி மாவு வந்துடும். அதுக்கப்புறம் கையில் நம்ம பிணைஞ்சி நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிணைஞ்சி எடுத்தோம்னாலே மாவு ரொம்ப சாஃப்டாக வந்துடும். ஆயிலெலாம் எதுவுமே தேவை கிடையாது. தால் தக்காளி தொக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும்.